பாஜக வலுவாக இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் வட இந்தியாவில் செல்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. அதற்கு பல்வேறு காரணங்களும் சொல்லப்படுகின்றன. சமீபத்தில் கர்நாடக தேர்தலில் பிரஜ்வால் ரேவண்ணாவின் ஆபாச வீடியோக்கள் விவகாரம் பூதாகரமாக வெடித்தது வட இந்தியாவிலும் பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. வட மாநிலங்களில் பாஜகவினரின் வெறுப்பு பிரச்சாரம் பாஜகவை பதம் பார்த்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பிரச்சாரங்களும் இஸ்லாமிய மக்கள் மனது புண்படும்படியான கருத்துக்களை தெரிவிப்பதும் பாஜகவிற்கு பின்னடைவாகி இருக்கிறது. அதே சமயம் இந்தியா வளர்ச்சியடைந்து விட்டது என்ற பிரச்சாரமும் வட மாநில மக்களிடம் பெரிதாக எடுபடவில்லை. கெஜ்ரிவால் கைது பழிவாங்கும் நடவடிக்கை என்று மக்கள் மனங்களில் பதிந்தது. பிரிவினைவாதம் பேசுவது என்று பல்வேறு காரணங்கள் வட மாநிலங்களில் பாஜகவை பதம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் பாஜகவினருக்கு ஆதரவாளர்களை விட எதிர்ப்பாளர்கள் தான் அதிகரித்து வருகின்றனர். சமீபத்தில் கூட மக்களவைத் தேர்தலின் 3வது கட்டத்தில் குஜராத்தில் தாகூத் மக்களவை தொகுதியில் கள்ள ஓட்டு போட்டு அதை இன்ஸ்டாகிராமில் லைவ் ஸ்ட்ரீம் செய்திருக்கிறார் பாஜகவின் முக்கிய பிரமுகர். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மீறியதாக பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவாகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தின் ஒரு வாக்குச்சாவடியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தன்னுடைய சிறுவயது மகனை வைத்து பாஜக வேட்பாளருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வைத்த வீடியோ வேகமாக பரவி வரும் நிலையில் கண்டனங்கள் வலுக்கின்றன. இது மட்டுமா? உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கோவிலில் வழிபட்டு விட்டு சென்றதும் அகிலேஷ் யாதவுடன் முஸ்லிம் தலைவர்களும் கோவிலுக்கு வந்தனர் என்ற காரணத்தை சொல்லி கோயில் வளாகத்தை பாஜகவினர் சுத்தம் செய்தது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தேர்தல் பத்திர விவகாரம், வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட சமகால பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது சாமானியர்கள் பட்ட துயரங்கள், விவசாயிகள் போராட்டத்தை முடக்க மேற்கொள்ளப்பட்ட தந்திரங்கள் என பாஜக ஆட்சியின் பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பிரச்சாரங்களை செய்வதால் பாஜகவிற்கு தொடர் பின்னடைவாகவே இது பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் வட மாநிலங்களில் தொடர் பின்னடைவால் கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாற ஆரம்பித்திருக்கிறது பாஜக. இந்த தடுமாற்றம் பாஜகவிற்கு தொடர் சறுக்கலாக அமைந்துள்ளது. இந்த சறுக்கலை எப்படி சமாளிக்கப் போகிறது பாஜக என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.